ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரு கடவுள் எதையாவது அறியாமல் இருக்க முடியுமா? தனக்கு முன்னால் நடப்பதோ அல்லது நடக்கப் போவதோ தெரியாமல் ஒரு கடவுள் குழப்பம் அடைய முடியுமா? உங்கள் புராணங்களில் கடவுள்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வதும் தெரியாமல் வரம் கொடுத்துவிட்டு பின் வருந்துவதும் ஏன்? வாருங்கள், இறைவனின் அறிவை பற்றி தர்க்க ரீதியாக பேசுவோம். புராணங்களில் நாம் பார்க்கிறோம், ஒரு கடவுள் ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுக்கிறார். ஆனால் அந்த வரம் கொடுத்த பிறகு அந்த அரக்கன் அதே கடவுளுக்கே எதிராக திரும்புகிறான். அந்த அரக்கன் பிற்காலத்தில் தீமை செய்வான் என்பது வரம் கொடுத்த கடவுளுக்கு தெரியாதா? எதிர்காலத்தை அறியாத ஒருவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? தான் கொடுத்த வரமே தனக்கு வினையாக முடியும் என்று தெரியாதவர் எப்படி அகிலத்தை பரிபாலிக்க முடியும்? இது ஒரு மனிதனின் அறியாமை போன்றதல்லவா? சில கதைகளில் கடவுள் தன் மனைவியையே அடையாளம் தெரியாமல் இருப்பதையும் வேறொருவர் உருமாறி வருவதை அறியாமல் ஏமாறுவதையும் பார்க்கிறோம். அணுவின் இயக்கத்தையும் உள்ளங்களின் ரகசியத்தையும் அறிய வேண்டிய கடவுள் ஒரு சிறிய உருவ மாற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதவரா? குர்ஆன் ஆதாரம் 67:14. படைத்தவன் அறிய மாட்டானா? அவன் நுணுக்கமானவன், எதையும் நன்கு அறிபவன். இறைவனின் அறிவு என்பது திரைகளுக்கு அப்பாற்பட்டது. அவனிடம் எந்த ரகசியமும் இல்லை, எந்த ஏமாற்றமும் வேலை செய்யாது. கடவுளுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தும் ஒரே நேரத்தில் தெரிய வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள மறைவானவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. 11:123. ஒரு மென்பொருள் பொறியாளருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்த மென்பொருளின் ஒவ்வொரு கோடிங்கும் தெரியும். அது எப்பொழுது கிராஷ் ஆகும் என்பதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்க மனிதனை படைத்தவனுக்கு மனிதனின் எதிர்காலம் தெரியாது என்று சொல்வது அறிவுக்கு பொருந்துமா? அறியாமையும் மறதியும் மனித பலவீனங்கள். இவை இறைவனுக்கு இருக்க முடியாது. குழப்பமான கதைகளை விட்டுவிட்டு அணுவளவும் பிசகாத அறிவுடைய அந்த ஏக இறைவனை நோக்கி வாருங்கள். சிந்திப்பவர்களுக்கு நிச்சயம் தெளிவு கிடைக்கும்.